நீட் மோடி அரசால் நடத்தப்பட்ட ஒரு மோசடி தேர்வு. ஒரு இடைத்தேர்தலில் கண்ணா பின்னான்னு பணம் கொடுத்தாங்க. பணம் வெள்ளமாக பாஞ்சது. ஆனால் பணத்தை கொடுக்குறத கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த மத்திய அரசாங்கம். ஒரு தேர்தல் ஆணையம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறது தான். ஆனால் தேர்தலையும் நிறுத்திட்டாங்க. ஒரு 570 கோடி 3 கண்டெய்னரில் பணம் பிடிபடுது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பணம் யாருடையதுன்னு இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை இந்த மத்திய அரசு. ஒரு தீவிரவாதி நம்ம இராணுவ வீரனை தலையை வெட்டி தலையை துண்டாடி இன்றைக்கி வெறிச்செயலை செஞ்சுருக்கான். அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் பதிலடி கொடுக்கல இந்த அரசாங்கம். ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைகளை, நம்ம மாணவ மாணவிகளை ஒரு பயங்கரவாதியாக சித்தரித்து ஒரு மோசடி தேர்வை நடத்தியிருக்கு இந்த மோடி அரசாங்கம். நான் வேறு எதையும் சொல்லலை. இந்த கடந்த 8ஆம் தேதி நம்ம தமிழக பிள்ளைகள், அதாவது நம்ம வீட்டு பிள்ளைகள் கலந்துக்கிட்ட இந்த நீட் தேர்வில் ஒரு கேடுகட்ட, அதாவது ஒரு 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 அதை விட கீழ்த்தரமான வார்த்தைகளாக சொல்ல வேண்டிய, ஏன்னா அவ்வளவு, ஏன்னா நாங்கள் எங்கள் மேலேயே கோவப்படுகிற ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இதை பார்த்துட்டு இன்னும் நம்ம சும்மா இருக்கோமே, அவ்வளவு கீழ்த்தரமான சோதனை. எல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு பிள்ளை டாக்டர் ஆகணும்னா இந்த நீட் தேர்வில் நீங்கள் எழுதி பாஸ் ஆனால் தான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு புதிய கல்விக் கொள்கையை இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது தான் முக்கிய காரணம். இந்த புதிய கல்விக் கொள்கை எந்தளவுக்கு ஒரு மேல்தட்டு மக்களுக்கு மாத்திரம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிலாம் தெரிய வேணாம். இந்தியாங்கிறது 29 மாநிலம், 7 யூனியன் பிரதேசம் சேர்ந்தது தான் இந்தியா. இந்த 29 மாநிலத்துலேயும் இனம், மொழி வேறு. அதே போல் 7 யூனியன் பிரதேசத்துலேயும் நீங்கள் இனமும் மொழியும் வேறையாக இருக்குது பெரும்பாலும். அப்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கல்விக் கொள்கை வேறு. ஆனால் இது போல் இருக்கிற மாநிலங்களில் நீங்கள் பொதுவான ஒரு தேர்வு முறையை கொண்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அந்த பொதுவான தேர்வு முறையை கொண்டு வந்ததும் இல்லாமல் அந்த பொதுவான நுழைவுத் தேர்வுங்கிற அந்த முறை இருக்குது பாருங்கள். அதாவது இது எதையோ நோக்கி நம்மளை இழுத்துட்டு போகிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த நீட். அதாவது என்னால் இல்லை, என்னை போன்றவங்களால் இன்றைக்கி இதை சகிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு கடுமையான ஒரு நிகழ்வு 8ஆம் தேதி நடந்திருக்கிறத இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் பொறுத்துக்க முடியாது. ஏன்னா பெத்த அம்மா அப்பா பெற்றவங்க முன்னாடியே பிள்ளைகளை மானபங்கப்படுத்துகிறத எங்கேயாவது கண்டமா? எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன அவங்க ஏதோ இந்த பயிற்சிக்கு போகிற மாதிரியா? இவங்க என்ன பிள்ளைகள் தேர்வே எழுதலையா? இது வரைக்கும் தேர்வு எழுதவே இல்லையா? இவ்வளோ பெரிய கடுமையான சோதனைகள் ஏன்? மாநில கல்வியில் படித்தவங்க யாரும் இனிமேல் மருத்துவர்களாக ஆகக்கூடாது அப்படிங்கிற பெரிய உயர் எண்ணம் வேறு இதுக்குள்ளே இருக்குது. இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மருத்துவர்களாக இருக்கிற 99 விழுக்காடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்தந்த மாநில கல்வியில் மாநிலத்தில் பயின்ற அந்த கல்வி முறையில் பயின்றவங்க தான் இன்றைக்கி மிகப்பெரிய மருத்துவர்களாக இன்றைக்கி இருக்காங்க. இந்தியா பேசுகிற மருத்துவர்களாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க. எந்தெந்த மாநிலத்தில் இருந்தோ இன்றைக்கி மருத்துவத்துக்காக தமிழ்நாடை நீங்கள் அண்டி வர்றதுக்கு காரணமே இங்கே இருக்கிற மருத்துவர்கள் சிறந்தவங்களாக இருக்கிறதுனால. இவங்க எல்லாருமே இந்த சிபிஎஸ்சி திட்டத்திலேயோ இல்லை நீட் பரீட்சை எழுதியோ வந்தவங்க இல்லை. தமிழகத்தை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகாதார மையங்கள் இன்றைக்கி இந்தியாவிலே நம்பர் 1 நம்ம மாநிலத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் குஜராத்தை விட இன்றைக்கி மருத்துவத்தில் சிறந்து விளங்குறது தமிழகம் தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த நீட் தேர்வு? இந்த நீட் தேர்வு எழுதணுன்னா இப்போ தனியாக ஒரு கோச்சிங் வேணும். அப்புறம் எதுக்கு +2?
எதுக்கு +2 வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் அப்படிங்கிற ஏன் வந்து ஒரு தேர்வு முறையை வச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீட் தேர்வு எழுதணுன்னா அதுக்கு ஒரு கோச்சிங் போகணுன்னா நீங்கள் வந்து எல்லார் காதலையும் பூ சுற்றுற வேலையாக இருக்கா இல்லையா? அதை வந்து இதை வந்து கண்டிக்க வேண்டியது யார்? தமிழகத்தை பொறுத்தளவில் நுழைவுத் தேர்வுங்கிற ஒரு விஷயம் இல்லாததாலும், இடஒதுக்கீடுங்கிற சம வாய்ப்பு கொடுக்குற அந்த எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்குற அந்த இது இருந்ததுனாலும், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இருந்த ஏழை எளிய மாணவர்கள் நல்லா படிக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து இந்த மருத்துவர்களாக அதாவது பெரிய பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு வழிவகுத்த இந்த சூழலை இன்றைக்கி இந்த நீட் தேர்வு மூலமாக எல்லாத்தையும் அப்படியே பெரிய பாதாளத்தில் தள்ளி விடுறது தான் அவங்களுடைய நோக்கம். ஏன்னா ஒரு சமத்துவம் இருக்கக்கூடாது. இந்த சமத்துவம் எங்கே இதை வந்து போராடி வாங்கின நீதி கட்சி அப்போ வந்து சமஸ்கிருதம் தான் வந்து பொதுவாக சமஸ்கிருதம் படித்தவங்க தான் டாக்டர் ஆக முடியும்னு ஒரு முறை இருந்ததுதான். நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த முறை மாற்றப்பட்டு எல்லாருமே படித்தவங்க, படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, டாக்டரானு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த துறையில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் இடஒதுக்கீடு முறையே கொண்டு வரப்பட்டது. அப்போது இதை எல்லாத்தையுமே நீங்கள் மூடி மறைக்கிற ஒரு மிகப்பெரிய சதி தான் இந்த நீட் தேர்வுக்கு பின்னாடி இருக்குது. இந்த 8ஆம் தேதி நடந்த நீட் தேர்வில் நீங்கள் வந்து பிள்ளைகள்லாம் வந்து தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பாடுபட்டாங்கிறத நீங்கள் வந்து இப்போ பார்க்குற இந்த படங்கள்லேருந்து, இந்த வீடியோலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கொடுமை. அதாவது இந்த நீட்டை பற்றி நாம் இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கான முக்கிய காரணங்களே இந்த படங்கள் தான். ஏதோ அவங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதோ அவங்கள வந்து ஒரு சித்திரவதை செஞ்சு நீங்கள் வந்து இந்த போரில் நீங்கள் வந்து பிணைக்கைதிகளாக மாட்டுவாங்க பாருங்கள், அவங்கள இந்தளவு சித்திரவதை செய்கிறதா நம்ம வந்து செஞ்சதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் ரொம்ப கொடுமை. காதில் லைட் வச்சு பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்திங்கன்னா தெரியும். ஹேர் பின்னில் யாராவது பிட் எழுத முடியுமாங்க? அதை விட ரொம்ப கேவலம். அதாவது அவங்க பெண்களுடைய உள்ளாடையில் போட்டிருக்கிற பின்னு வந்து அவங்களுக்கு பீப் சத்தம் கேட்டதுங்கிறதுக்காக அந்த உள்ளாடையை கலட்டிட்டு வர சொல்லி அவங்கள வந்து மானபங்கம் படுத்தப்பட்டு அவங்க வந்து தேர்வுக்கு போயிருக்காங்க. ஆண் பிள்ளைகளுக்கு அருணாக்கயரை வந்து அது வந்து பீப்பொலி வருதுன்னு சொல்லி அந்த அருணாக்கயரை வந்து உருவிட்டு தேர்வு எழுதுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. ரொம்ப அதாவது கண்ணுக்கு முன்னாடி பாருங்கள், அந்த பொம்பளை பிள்ளைகளுடைய கை சட்டையை வெட்டுறதும், ஆம்பளை பையங்கன்னா இந்த சாதாரண வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சட்டை 2 சட்டை தான் வச்சுருப்பாங்க. அதுலேயும் வந்து ஒரு முழுக்கை சட்டை போட்டிருக்கிற சட்டை 1-2 வச்சுருப்பான். அந்த முழுக்கை சட்டை போட்டையும் வந்து கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து அந்த சட்டையை வெட்டிகிட்டு இருப்பாங்க. அதாவது கையில் வந்து எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். கையில் 2-3 கயிறு கட்டியிருப்பாங்க. இப்போ நான் கட்டியிருக்கேன். அந்த மாதிரி இந்த கயிறுங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த கயிறையும் வெட்டியிருப்பாங்க. அந்த கயிறு என்ன பாவம் செஞ்சுச்சு எனக்கு ஒன்றும் புரியல. தலையில் நீங்கள் வந்து ஏற்பின்னை வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஏற்பின்னை எடுத்துட்டுங்க தலைவிரி குளமாக உள்ளே அனுப்புகிறாங்க. ஏங்க அவன் பரீட்சை எழுத போகிறானா இளவு வீட்டுக்கு போகிறானா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு பரீட்சை எழுத போகிறான், அவனை வந்து மன ரீதியாக நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடணும். மன ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணிட்டா அவன் போய் குறைந்தபட்சம் அவன் எழுத நினச்சது கூட எழுதக்கூடாது. ஆக என்னுடைய உள்நோக்கமே ஒரு பெரிய ஒரு சமூகம் மருத்துவராயிடக்கூடாது. இந்த சமூகம் இன்றைக்கி இந்தியாவில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பேர் தமிழகத்துக்கு இருக்குது. மருத்துவ உலகத்துலேயும் நமக்கு தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்குது. இதை இந்த ரீதியில் தான் வந்து வடிகட்டணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியில் தான் இந்த எழுத்து தேர்வுக்கு போகிறதுக்கு, நீட் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க செஞ்ச இந்த அட்டூழியம் ரொம்ப கொடுமைங்க. அதாவது பார்க்குறதுக்கு சகிக்கவே முடியாத அந்த பிள்ளைகள்லாம் பாருங்கள். நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கூனி குறுகி போய்
ஒரு கொலுசை கலட்டுறதுக்கு ஒரு 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 முதியவர் அந்த கலட்ட முடியாமல் திண்டாடி இருக்காங்க. மூக்குத்தி என்னங்க பண்ணும்? மூக்குத்தி என்ன பண்ணும்? தோடு என்ன பண்ணும்? ஒன்றுமே புரியல. அப்போது உங்களுடைய நோக்கம் அதல்ல. இவங்களை மாரலாக டிஸ்டர்ப் பண்ணி நீங்கள் பொது நுழைவுத் தேர்வுங்கிற முறையில் நீங்கள் பேச தகர்த்திடணும். கண்டிக்க வேண்டியவங்க கண்டிக்கவே இல்லை. ஒரு அரசாங்கம் என் ஊரில் நீ என் பிள்ளைகளை நீ இப்படி சோதனையிறான்னு யாருக்கு கோவம் வரணுங்க? இந்த மாநிலத்தை ஆளுகிற அரசாங்கத்துக்கு வரணும். இந்த மாநிலத்தை ஆளுகிற இந்த ஆட்சியாளர்களுக்கு வரணும். ஒருத்தர் கூட வரலங்க. ஏன் வரல அப்படின்னா, முதல் மந்திரியிலேருந்து மற்ற மந்திரி எத்தனையோ மந்திரிகள் மேலே நீங்கள் பூராமே எல்லாருமே இன்கம் டேக்ஸ் பயந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தர் தலைக்கும் அதாவது நான் முக்கிய பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லார் பொறுப்புலையும் எல்லாரையும் நான் சொல்ல வரல, அதில் முக்கியமாக இருக்கிறவங்க எல்லார் தலையிலையும் 10க்கு மேலே ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அப்போது இவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பார்ப்பாங்களா, இல்லை இந்த நீட்டு முறையில் என் பிள்ளைகளை நீ இப்படி அவமானப்படுத்திட்ட, மானபங்கப்படுத்திட்ட, ஒரு பலாத்காரம் பண்ணின அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்களா? ஏன்னா அவங்கவுங்க வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் இது நேர்ந்தால் ஒழிய இவங்க இதை கேட்டிருக்க முடியாது. கேட்கவும் மாட்டாங்க. கேட்கவும் வக்கில்லை. ஒரு வக்கில்லாத அரசாங்கம் இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு மத்திய அரசு இன்றைக்கி ஒரு மத்திய அரசுனால் என்னங்க, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் நீங்கள் அவன் பொது. ஆனால் ஒரு பாரபட்சமான ஒரு தேர்வு, அந்த தேர்வு நுழைவுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேவலப்படுத்துகிறாங்க மாணவ மாணவியரை. அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லாமல் ஒரு அரசாங்கம். அப்போது இது 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 இதை நம்ம எப்படி கொண்டு போகிறது? அதனால தான் இதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கமே அப்படிங்கிறது நமக்கு துடிக்குது. எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்ததோ, ஒரு புரட்சி வந்ததோ, அதே போல் மாணவ மாணவியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இந்த நீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நீங்கள் எழுச்சியாய் ஒரு புரட்சி மூலமாக தான் இதை நீங்கள் முறியடிக்கணுமே இல்லையா? ஏன்னா இப்போ விட்டுட்டோம்னா இன்னும் இதை போல் மிகப்பெரிய கேவலங்களை தமிழகம் சந்திக்க வேண்டியிருக்கும். மாணவர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் இந்த மோசடியான நீட் தேர்வை இந்த நேரத்தில் நம்ம எதிர்க்கலைன்னா, எதிர்காலத்தில் எப்படி ஒரு சிபிஎஸ்சி படித்தா தான் நீங்கள் நீட் தேர்வு எழுத முடியும் அப்படிங்கிறத அப்படியே ஒரு ஊசியில் குத்துற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது எங்கே போய் முடியும்னா, ஹிந்தி படித்தா தான் அப்படிங்கிற அதுக்கும் இதுக்கும் பெரிய வேறுபாடெலாம் இல்லை. ஏன்னா இடஒதுக்கீடு மூலமாக நம்ம இன்றைக்கி சம வாய்ப்பு, நம்ம எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடச்சிட்ருக்கிறத ஒழிக்கிற ஒரு பின்வழியிலிருந்து வர்ற ஒரு மோசடியான ஒரு விஷயந்தான் இந்த நீட் தேர்வு. ஏன்னா இடஒதுக்கீடு மூலமாக எல்லாருமே எல்லா துறையிலையும் வர முடியுங்கிறத மாற்றி அமைச்சு நீட்டு அப்படிங்கிற ஒரு தேர்வை மாத்திரம் நீங்கள் நம்ம இதை அனுமதித்தோம்னா, இது எதிர்காலத்துக்கு நீங்கள் இந்த நாடு சூனியமாகிறதுக்கான வழியை இன்றைக்கி மத்திய அரசு செய்கிறது. தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கிற மத்திய அரசுக்கும், இந்த மத்திய அரசுக்கு வெஞ்சாமரம் வீசுகிற மாநில அரசுக்கும் நாம் கொடுக்கிற அடிதான் இந்த நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஓங்கி ஒலிக்க வேண்டிய ஒரு குரல் தமிழகம் எங்கும் ஒலிக்க வேண்டும். இதுவே எங்களுடைய வேண்டுகோளாய் உங்கள் முன் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.